திமுக அணிங்கிறது தோல்வி அடைந்தவர்களின் கூட்டணி. தோல்வியிலிருந்து ஸ்டாலின் பாடத்தை படிச்சுக்கிட்டாரு. இந்த கூட்டணியை விட்டுறக்கூடாதுன்னு கூட்டணியை இன்டாக்டா வச்சு ஜெயித்தார். இந்த இடத்துக்குள்ளதான் கலைஞரை விட புத்திசாலித்தனமாட்டு ஸ்டாலின் செயல்பட்டாரு. ஸ்டாலின் அவர்கள் காங்கிரஸ் அழிச்சிட்டார், பிசிக அழிச்சிட்டார், கம்யூனிஸ்ட் அழிச்சிட்டார், எல்லாருமே அழிச்சிட்டார். இந்த கன்றாவி நாட்டில் இது ஒழியணும், நாசமா போனோம், மோடிக்கு ஆதரவா இந்த மண்ணு வரணும் தாயா நாங்க உழைக்கிறோம். அதனாலதான் சொல்றோம், எங்க எதிரி ராகுல் காந்தி தான். ராகுல் காந்தி ஏற்கனவே மோடி அடிச்ச அடியில ஸ்டாலின் சரண்டர் ஆயிட்டாரு. அன்னைக்கு ஜெயலலிதா இவரை அடிச்ச அடியில ஜெயலலிதா சாகிறது வரை அரசியல் பேசல விஜய். ராமதாஸ் தோல்விக்கு பாஜக மேல பழிய போடுறாரு. எடப்பாடி பழனிசாமி அன்புமணியை கூட்டணியில சேர்த்தா அன்புமணி எதிர்காலத்தில் நினைச்சுக்கிடுவார். வன்னியர்களின் பெருந்தலைவரா எடப்பாடி பழனிசாமி ஐயா இருக்கிறார். ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் விமர்சகர் ரவீந்தர் துரைசாமி அவர்கள் சந்திப்பவர். வணக்கம் சார். வணக்கம். என்ன சார் நீங்க சொல்ற 45% திமுக கூட்டணி ஆட்டம் காண ஆரம்பித்து விட்டது. என் கருத்துல தெளிவா இருக்கிறேன் குட்டிக்கண்ணன். நீங்க தெளிவா இருக்கிறீங்க, அந்த கூட்டணி தெளிவா இல்லையே. என் கருத்து தெளிவா இருக்கிறேன். குட்டிக்கண்ணனுக்கு ஆசைகள் பல இருக்கலாம். அதில் நீங்க ஒரு ஆங்கராட்டை என்கிட்ட கேள்விகளை கேட்டு என்கிட்ட பதில பெறுறது உங்க நோக்கமா இருக்கலாம். எது இருந்தாலும் நான் சொல்றது 10 கேட்டு கரெக்டா வரணும்னு சொல்லக்கூடியவன். இதுவரை திமுக அணி இன்டாக்டா இருக்குனுங்கிற கருத்து நான் சொல்லி 21, 24 2 தேர்தலும் சரியா வந்திருக்குது. 26க்கும் திமுக அணி இன்டாக்டா இருக்குங்கிற கருத்தை நான் சொல்றேன். இது என் தம்பி ரங்கராஜ் பாண்டே இவங்கெல்லாம் என்கிட்ட தோத்தவங்க தான். என் தம்பியெல்லாம் என்கிட்ட தோத்தவன் தான். நான் 10 கேட்டு ஜெயிப்பேன். என் தம்பி அப்படி ஜெயித்திட மாட்டான். அவன் ஆசையை பேசுவான். அவன் என் தம்பி தான், அது வேற விஷயம். மற்ற பல சகோதரர்களும் இந்த ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு நான் சொன்னது சரியா இருக்கா, அவங்க சொன்னது சரியா இருக்கான்னு பாருங்க. நான் சொன்னதுல 1-2 தவறா இருக்கலாம், நான் மறுக்க வரல. ஆனா 10 கேட்டு நான் சரியா அனுப்புங்கிறதான் மனச்சாட்சி உள்ள நேர்மையானவங்களோட கருத்து, உண்மை. நான் இதுல சொல்றேன், திமுக அணிங்கிறது தோல்வி அடைந்தவர்களின் கூட்டணி. எனக்கு ஸ்டாலினை தூக்கி பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்டாலின் ஆர்கே நகரில் டெபாசிட் இழந்தார். மருது கணேஷ்ங்கிற ஒருத்தரை விட்டு யாரை விட்டாலும் தான் ஜெயிக்கும் அதிமுக பிளவுபட்டுன்னு சொல்லும்போது மருது கணேஷ் 13 விழுக்காடு வாக்கெடுத்து தோல்வி அடைஞ்சார். தோல்வியிலிருந்து ஸ்டாலின் பாடத்தை படிச்சுக்கிட்டாரு. இந்த கூட்டணியை விட்டுறக்கூடாதுன்னு கூட்டணியை இன்டாக்டா வச்சு ஜெயித்தார். இந்த இடத்துக்குள்ளதான் கலைஞரை விட புத்திசாலித்தனமாட்டு ஸ்டாலின் செயல்பட்டாரு. தோல்விக்கு மற்றவங்க மேல பழி போடாம தானே பொறுப்பை எடுத்துக்கிட்டு கூட்டணியை இன்டாக்டா வச்சு செயல்பட்டார். அதுதான் ஸ்டாலினுக்கு இன்னைக்கும் வெற்றியை கொடுக்குது. ஜோதி பாசு மாதிரி கூட்டணி இன்டாக்டா வச்சு செயல்படுவோங்கிறத அவர் உறுதியை கொடுத்துட்டாரு. கூட்டணி தான் வெற்றிக்கு காரணம்னு தெளிவா சொல்றாரு. இப்ப நீங்க கேட்கறது காங்கிரஸ் விஷயம். நீங்க சொன்ன 2017 உருவான திமுக கூட்டணி அப்படியே இன்டாக்டா இருந்ததுனால வந்த விளைவு தான் இன்னைக்கு அதுக்குள்ள ஆட்டம் காண்டு போயிடுச்சு. அதாவது கலைஞர் மாதிரி, ஜெயலலிதா மாதிரி தேர்தல் வரைக்கும் கூட்டணி வச்சுட்டு அப்புறம் விட்டுடணும், அந்த கட்சி வளரும். இப்ப எந்த கட்சியும் திமுகவில் இருந்து எதுவுமே வளரல. ஓட்டு சதவீதம் குறையுது சார். அழிச்சிட்டார் சார் ஸ்டாலின் அவர்கள். காங்கிரஸ் அழிச்சிட்டார், பிசிக அழிச்சிட்டார், கம்யூனிஸ்ட் அழிச்சிட்டார், எல்லாருமே அழிச்சிட்டார். குட்டிக்கண்ணன் கருத்தை நீங்க சொல்றீங்க. என் கருத்து தெளிவாட்டே சுற்றிலே சொல்லிட்டேன். காங்கிரஸுக்கு இங்க என்ன செல்வாக்கு இருக்கு? காங்கிரஸுக்கு என்ன செல்வாக்கு இருக்கு? ஐயா மூப்பனார் வழிநடத்தின காங்கிரஸ் இந்திரா காந்தியே பிரச்சாரத்துக்கு வராம 17.5 விழுக்காடு வாக்குகள். சஞ்சய் காந்தி வரல, இந்திரா காந்தி வரல, சிவாஜி கணேசன் சரியா பிரச்சாரம் பண்ணல. 17.5 விழுக்காடு வாக்குகள் ஐயா மூப்பனார் எடுத்தாரு. 24% சார் 1989. அது நான் காங்கிரஸ், நான் 77 இருந்து வரேன். அப்போ முதுகுளத்தூர்ல பாலகிருஷ்ணன் யாதவ் செல்வாக்கான தலைவர். முதுகுளத்தூர்லே காங்கிரஸ் 77 வெற்றி பெற்றது. அது சுயேட்சையானு ஒரு காமராஜ் தொண்டர் வெற்றி பெற்றாரு. காமராஜரால் அரசியல் கொண்டு வரப்பட்டவர், ஒரு யாதவ சமுதாயத்தை சேர்ந்தவர். இந்த பகுதியில் யாதவரெல்லாம் அரசியல் பண்ண மாட்டாங்கன்னு காசிநாத துரைசிங்க தேவர் சொல்றதுக்கும் அந்த கூட்டத்திலே நான் இருக்கேன் யா உங்களுக்காகன்னு சொன்ன முதுகுளத்தூர் பாலகிருஷ்ணன் காமராஜ் தொண்டர் 77 மூப்பனாரோட ஒரு தளபதியா வெற்றி பெற்றாரு. மக்கள் திலகம் எம்ஜிஆர் 9 விழுக்காடு எடுத்து டெபாசிட் இழந்த ஓசூர்ல மூப்பனாருக்கு
ஒரு பிரமொழி சகோதரர், ஒரு நாயுடு சகோதரர் மிகப்பெரிய வெற்றி, 55 விழுக்காடு வாக்கெடுத்து ஓசூர்ல வெற்றி பெற்றாங்க. அந்த காங்கிரஸா இன்னைக்கு இருக்குதுயா? சரி, 89ல காமராஜ் ஆட்சி அமைப்புன்னு 20 விழுக்காடு எடுத்த காங்கிரஸா அங்க இருக்குது. 4.3% வாக்கெடுத்து கட்சி வசந்தகுமார் தவிர யாரும் டெபாசிட் வாங்காத காங்கிரஸ் தானே இருக்கு. சரி சார், நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுங்க சார். இப்ப தமிழகத்தில் பிரதமர் வேட்பாளர் யார், பிரதமராக யாரை ஆதரிப்பவன்ட்டு ராகுல் காந்தியும் மோடியும் நிறுத்தினார். அதுல 80% ராகுலுக்கு வரும். இந்த கன்றாவி நாட்டில் இது ஒழியணும், நாசமா போனோம், மோடிக்கு ஆதரவா இந்த மண்ணு வரணும் தாயா நாங்க உழைக்கிறோம். அதனால தான் சொல்றோம், எங்க எதிரி ராகுல் காந்தி தான். இந்த நாட்டில் எமர்ஜென்சி கொண்டு வந்து இந்த நாட்டை கெடுத்த இந்திரா காந்திக்கு பேர ராகுல் காந்தி தான் எங்களுக்கு எதிரி. வேற யாரும் எங்களுக்கு எதிரில்ல. மோடிக்கும் அப்படித்தான், எங்களுக்கும் அப்படித்தான். இதுலதான் குருமூர்த்தி எங்க கிட்ட குறுக்க வந்து 21ல மாட்டினாரு. குருமூர்த்தி ஆனாரப்பட்ட குருமூர்த்தி எங்கிட்ட குறுக்க வந்து மாட்டினார். எங்க கருத்து மோடி கிட்ட எடுபட்டு. சார், இது தமிழகம் வந்து காங்கிரஸ் பூமி சார். விசா அதாவது எமர்ஜென்சி கொண்டு வந்திருந்த கூட 1980ல இங்க யார் வெற்றி பெற்றது? 77 மொராஜி ஜனதா கட்சி வெற்றி பெற்றாலும் தமிழகத்தில் 40 தொகுதியும் அதிமுக காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்று சார். அதை ஏத்துக்கிறீங்களா? இது தமிழகம் காங்கிரஸ் பூமி. உண்மை குட்டிக்கண்ணன். இதை கடிச்சு காலி பண்ணணும். ஸ்டாலின் காங்கிரஸை கலத்தி விட்டுட்டா எங்களுக்கு மகிழ்ச்சி, மோடிக்கு மகிழ்ச்சி. மோடியும் ஆர்டியும் இதுக்கு தான் நிற்கிறோம். ஆர்டி டீமும் மோடியும் இதுக்கு தான் நிற்கிறோம். அதனாலதான் ஒட்டுண்ணி காங்கிரஸை துரத்தி விடுங்கன்னு தேஜஸ்வி கிட்ட சொல்றோம், அகிலேஷ் கிட்ட சொல்றோம், மம்தா கிட்ட சொல்றோம், ஸ்டாலின் கிட்ட சொல்றோம். கேட்க மாட்டேங்கிறாங்களே. உன்ன கேட்டா இப்ப பாத்தீங்கன்னா 1996 அன்னைக்கு திமுகவுக்கு வசதியா போச்சு, கை கொடுத்தது காங்கிரஸ் பிரிஞ்சதுனால. இந்த வாட்டி 2026 காங்கிரஸ் பிரிந்தால் அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வரப்போகுது சார், சிதம்பரத்தினால. அது என்ன ஒத்துக்கிறீங்க? ராகுல் காந்தி ஏற்கனவே மோடி அடிச்ச அடியில ஸ்டாலின் சரண்டர் ஆயிட்டாரு. நாங்க வெளிப்படையா முகம் காட்டி தான் சொல்றோம். இந்த கருத்துல தான் சத்திரியன் குருமூர்த்தி சாக்கடை ஜலம்னால வீடு தீப்பெட்டி எரியும் போது அதை கொண்டு அணைக்கணும்னு சொன்ன புள்ளிக்குள்ள இல கணேசன்ஜி மிகப்பெரிய தியாக வரலாற்றுக்கு சொந்தக்காரரோட கருத்தை மீறி, சுப்பிரமணிய சாமி எமர்ஜென்சி ஹீரோ கருத்தை மீறி ஆர்டி டீமோட கருத்து ஜெயித்ததுன்னா மோடி கருத்தும் எங்க கருத்தும் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் ஒண்ணு. அந்த வகையில காங்கிரஸ் கட்சியை ஸ்டாலின் கலத்தி விடணும்னு தான் மோடி அப்ரோச் பண்றாரு. அதுக்கு பயந்து ராகுல் ஸ்டாலின் சரண்டர் ஆயிட்டாரு. ஆனா நீங்க சொல்றது இப்ப தலைகீழ மாறிடுச்சு. திரு ஸ்டாலின் அவர்கள் ராகுல் கிட்டையும் சோனியா கிட்டையும் சரண்டர் ஆகிவிட்டார். 2026 தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு வேற வழி இல்லை. காங்கிரஸ் இப்பொழுது புது ரத்தம் பாய்ச்சுகிறது. உண்மையிலே காங்கிரஸ் திமுக ஸ்டாலின் ஆதரவை விட விஜயின் ஆதரவு அதிகமா இருக்கு சார் அந்த கட்சியில. அண்ணன் திருநாக்கரசனும் சொல்றாரு, பலம் நிரூபிக்காத ஒருத்தரால ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாதுன்னு சொல்றாரு திருநாக்கரசன். அன்னைக்கு நல்ல ஓட்டு எடுத்தவர் மாணிக் தாகூரை விட, ஜோதிமணியை விட, இன்னும் சொல்ல லொட்டு லொடுக்கு செல்வாக்கற்றவர்களை விட அதிக ஓட்டு எடுத்தவர் திருநாக்கரசன். அவர் என்ன சொல்றாருன்னா, சிவாஜி பலம் நிரூபிக்காதவர் தன் ஓட்டை ஜானகிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியல. வடிவேலு பலம் நிரூபிக்காதவர் தன் ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியல. ராதிகா அம்மையார் பலம் நிரூபிக்காதவர் ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியல. ராஜேந்தர் பலன் நிரூபிக்காதவர் ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியல. பாக்கியராஜ் பலன் நிரூபிக்காதவர் ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியல. முன்னாள் காங்கிரஸ் தலைவராக இருந்த அண்ணன் திருநாக்கரசர் விஜய பலம் நிரூபிக்காதவர் 0% சொல்றாரு, சிவாஜி மாதிரின்னு சொல்றாரு. காங்கிரஸ்ல இருந்து அந்த கருத்தை தெள்ள தெளிவா திருநாக்கரசன் தான் ஓங்கி அடிச்சாலும் உங்களை மாதிரிப்பட்ட உங்களும் உரைக்கிற மாதிரி சரியான கருத்தை, நியாயமான கருத்தை, உண்மையான கருத்தை திருநாக்கரசன் சொல்றாரு. பலன் நிரூபிக்காதவங்கிற உண்மைதானே? யாரு சார்? விஜய் பலம் நிரூபிக்காதவருங்கிறது சார். மலேசியா ஆடியோ ரிலீஸ்க்கு எவ்வளவு பெரிய கூட்டம் வந்தது. மலேசியாவில் ஏறக்குறைய 90,000 பேர், 1,00,000 பேர் வந்தார். அந்த நாட்டிலேயே அப்படின்னா இங்க தமிழகத்தில் அவருடைய கரிஸ்மாட்டிக் எப்படி சார்? கொஞ்சமாவது நினைச்சு பாருங்க சார். அதாவது நான் சொன்ன விஷயம் என்னன்னா, எங்க அண்ணன் ரஜினிகாந்த மோடி பார்த்ததுக்கும் விஜய் மோடியை போய் பார்த்ததுக்கும் விஷயம் தெரியாதவன் தான் அறவைக்காடு அரசியல் விமர்சகர்னு சொல்றேன். இதை நீங்க ஒத்துக்கிடுவீங்கன்னு நான் கருதுறேன். ஓகே. அது திராவிட கழகம் அந்த மத சார்பற்ற இந்த கும்பல் தான் அதுல இருந்தா அன்னைக்கு.
தலைவா படத்தை ஜெயலலிதா காலி பண்ணாங்கங்கிறதுக்காக அது நியாயமற்ற செயல், அறமற்ற செயல். விஜய் தாம்பரம் கல்லூரியில் நலத்திட்ட உதவி பண்ணதை வந்து ஜெயலலிதா தடுத்தது முறையல்ல, அநீதி, அழிச்சாட்டியம். அன்னைக்கும் நான் அதை பதிவு பண்ணியிருக்கிறேன். அந்த காலகட்டத்துக்குள்ள விஜயோட ஆட்கள் விருதுநகரில் சிப்பிப்பாறை ரவிச்சந்திரன் கூட சேர்ந்து வைகோ அண்ணனுக்காக ஒர்க் பண்ணாங்க. அதற்கு பிறகு மதுரைக்குள்ள அதிமுகவுக்கு எதிராக ஒர்க் பண்ணாங்க. ஜெயலலிதாவுக்கு பாடம் படித்து கொடுக்கணும்னு நினைச்சாங்க. தங்களுடைய ஆதரவில் தான் ஜெயலலிதா 2011 வெற்றி பெற்றதா நினைச்சாங்க. தங்களுக்கு பெரிய பலம் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி புல்டப் பண்ணாங்க, பீலா விட்டாங்க, ரீல் விட்டாங்க, கலர் கலரா அவங்களுக்கு ஆதரவு அரசியல் விமர்சகர்கள், பத்திரிகையாளர்கள் இவங்களை வச்சு செய்திகளை போட்டாங்க. விஜய் மோடியை பார்த்துட்டாரு, ஜெயலலிதாவுக்கு பெரிய பின்னடைவு வரப்போகுதுன்னு சொன்னாங்க. என்ன நடந்ததுன்னா, ஜெயலலிதா இவர் அணில் மாறி உதவுனத காலகட்டத்தை தாண்டி 6 விழுக்காடு ஓட்டு அதிகம் பெற்றாங்க. 39 இடத்துல 37 இடங்கள் வெற்றி பெற்றாங்க. அன்னைக்கு ஜெயலலிதா இவர் அடிச்ச அடியில ஜெயலலிதா சாகிறது வரை அரசியல் பேசல விஜய். அன்னைக்கு விழுந்த அடியில் அவர் வந்து அரசியலே பேசலை. இதைத்தான் நான் பலமுறை சொல்லிட்டேன். விஜய் வெத்து வேட்டி செல்லாத நோட்டுன்னு முத நிரூபிச்சது ஜெயலலிதா அம்மையார் தான். ஸ்டாலின் வந்து சிதம்பரத்தை வச்சு மூவ் பண்றாரு சார், அது சக்சஸ் ஆகுமா? அந்த ஓட்டு அவருக்கு வருமா? 1996 அது சக்சஸ் ஆயிடுச்சு. ஆனா இப்ப வந்து தமிழக காங்கிரஸார் அவர் பின்னாடி போவாங்களா? எங்க அவங்க வந்து மோடி அடிச்ச அடியில் ராகுல் ஸ்டாலின் சரண்டர் ஆயிட்டாரு. அதனால பேச்சுவார்த்தை குழு போட்டு ஸ்டாலின் தானே பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. எடப்பாடிகிட்ட நடத்துறாங்களா, சீமான்ட்ட நடத்துறாங்களா, விஜய்கிட்ட நடத்துறாங்களா, யார்கிட்ட நடத்துறாங்க? ஸ்டாலின் தானே பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. அந்த ஐவர் குழு அங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு. ஆனா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அகில இந்திய பொதுச் செயலாளர் வேணுகோபாலும் சரி, ராகுல் காந்திக்கு மிக நெருக்கமான பிரவீன் காந்தியும் சரி அங்க போய் மீட் பண்றாங்களா சார்? ராகுல் காந்திக்கு நெருக்கமா இருக்கட்டுங்க. சத்திரியன் சுதா தானே டிக்கெட் வாங்கினாங்க மயிலாடுதுறையில. 40 விழுக்காடு இருக்காங்க, பெரும்பான்மை தமிழ் சமுதாயம்னு ஸ்டாலின் சொல்லதை கேட்டு சத்திரியன் சுதாவுக்கு தானங்க டிக்கெட் கொடுத்து அவங்க ஜெயித்தாங்க. பிரவீன் சக்கரவர்த்தி என்னங்க செல்வாக்கு இருக்கு? அப்போனா இப்ப வந்து தமிழக காங்கிரஸ் சிதம்பரம் பின்னாடி தான் இருக்குதுன்னு. காங்கிரஸ் பல கோஷ்டியா இருக்குதுங்க. காங்கிரஸுக்கு செல்வாக்கே சீமான் சொல்ற மாதிரி 3 விழுக்காடு தான். 3 விழுக்காடு கட்சி திமுக கூட்டணியில் இருக்கிறதுனால வெற்றி பெறாங்க. காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில் திமுகவுக்கு செல்வாக்கு 25 விழுக்காடு தான். இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு காம்பினேஷன்ல 15-20% கூட வந்துடுறாங்க. இதுதான் உண்மை சார். உண்மையிலே கொஞ்சம் பேர் சொல்றது திமுக விட்டு காங்கிரஸ் வெளியே போன சிறுபான்மை ஓட்டு வராது, அதே காங்கிரஸ் தனித்திருந்தால் அது வராதுன்றாங்க. இது எப்படி சார்? இது எப்படி போனாலும் தப்பு, அப்படி போனாலும் தப்பு. கொஞ்சம் பேர் சொல்றதுக்காக நடுசாமத்தில் ஏங்க சுடுகாட்டுக்கு அவங்க போகணும் காங்கிரஸும் திமுகவும்? நீங்க 4 பேர் சொல்லதுக்காக எல்லாம் போய் அரசியல்வாதி ஏங்க தற்கொலை பண்ண போறான்? இது என்னங்க உங்க இதா இருக்குது? அவங்க காங்கிரஸ் ஜோதிமணி 3% கூட கிடையாது, மாணிக் தாகூர் 4% கூட கிடையாது. என்ன செல்வாக்கு மாணிக் தாகூருக்கு? ஒரு கூட்டணிக்குள்ள அவங்க ஜெயிக்கிறாங்க. அதுக்காக திமுகவையும் தூக்கி பேச வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. அதைத்தான் நான் இதிலே சொன்னேன். ஒரு காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில் ஜெயிக்கிறாங்க, அது வெற்றி பெறுறது வரை அந்த கூட்டணி ஓடும். அந்த கூட்டணி உடஞ்சதுன்னா ஸ்டாலினுக்கு இங்கே இது ராகுல் காந்தி தலைமையிலான ஒரு அணிக்கு அகில இந்திய அளவில் 40 சீட்டு வர்றது இங்கே காலி ஆகும். அதை மோடி விரும்புகிறாரு, நாங்கள் விரும்புகிறோம். ஆனால் ராகுல் காந்தி அடிச்ச அடியில் ஸ்டாலின் சரண்டர் ஆயிட்டாருங்கிற கருத்தை நாங்கள் சொல்கிறோம் சார். அவங்க இல்லை நான் சரண்டர் ஆகலை ராகுல் காந்திட்டன்னு, நான் சரண்டர் ஆகலைன்னு ராகுல் காந்தி முடிவெடுக்கட்டு, வில் பி ஹாப்பி சார். இப்போ வந்து அவங்க பாஜக பக்கம் போயிடும்ட்டு பாமகவை 2ஆக உடைச்சாங்க. ராமதாஸ் தனியாக வந்துட்டாரு. இப்போ வந்து அதனால ராமதாஸ் வந்த விசிகா இருக்குமா? கண்டிப்பா இருக்காது. அந்த ஓட்டு சதவீதத்தை குறைக்கிறதுக்காக உடைச்சாங்களா பாமக? இதுவே இல்ல திமுக உடைச்சுங்கிறீங்க, அதை திமுக உடைச்சுன்னு சொல்றீங்க. ஆமா, ஜிகே மணி வச்சுதானே உடைச்சிருக்காங்கன்ட்டு சொல்றாங்க. அப்படி அன்புமணி குற்றம் சாட்டுறாரு. என்னோட பார்வை அது மாமனார் மருமகா சண்டை தான். வேற ரூபத்தை எடுத்துட்டு அரசாங்கத்துக்கு முதல்ல டிக்கெட் கொடுக்காம ஃபர்ஸ்ட்லேயே சகோதரி சௌமியா அன்புமணிக்கு டிக்கெட் கொடுத்துருந்தா மோடிக்கு ஒரு எம்பி டிக்கெட் வந்திருக்கும். அதில் அவங்களோட வெற்றியையே உள்ளுக்குள்ள உள்ளடி பண்ணி காலி பண்ணிட்டாங்க. மோடிக்கு ஒரு எம்பி டிக்கெட் வர்றதே காலி பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன்.
ராமதாஸ் ஓம் காளி ஜெய் காளி அந்த பாரத் மாதாவுக்கு ஜெயன்னு கத்திட்டு வந்தாங்கன்னா கொஞ்சம் ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக பாஜகவுக்கு எதிராக ராமதாஸ் அந்த கருத்துக்களை முன்வைக்கிறாரு. ஸோ அந்த இடத்துக்குள்ள அவங்களுக்குள்ள தகராறு தான். இதில் ஒருத்தர் சௌமியா அன்புமணி ஆர்எஸ்எஸ்க்கு ஆதரவாக இருக்கிறாங்க, இந்து உணர்வுகளுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க. அதனால அவங்கள நம்ம பாராட்டுறோம். நம்ம கொள்கை அடிப்படையில் உணர்வுபூர்வமாக சகோதரியை பாராட்டுறோம். ராமதாஸ் வந்து தோல்விக்கு பாஜக மேலே பழிய போடுறாரு. ஆனால் உண்மையிலே அந்த ட்ரஸ்ட்ல இருக்கிற சொத்து தான் இதுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை உருவாக்கி இருக்குன்னு இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஐயாவால் நான் தமிழ் மண்ணில் பாப்புலர் ஆனவன், அவருக்கு நன்றி கடன் பட்டவன். 2 இடத்துல மட்டும்தான் அவர்கிட்ட மனித நீதிக்கு மனித நீதி நான் சண்டை போடுவேன். ஒன்று 98 கலைஞர் அவரை அழிக்க பார்க்கும்போது கலைஞரே அதிர்ச்சி அடையக்கூடிய அளவுக்கு ரவீந்திரன் துரைசாமியை கண்டு இல்லை கற்று எழுதக்கூடிய அளவுக்கு ரவீந்திரன் துரைசாமியை கொண்டு பேட்டியில் கெடுத்துட்டான் கொள்கை இல்லாத ஒன்று இது பண்ணும்போது அந்த கட்சியை கலைஞர் அழிக்க நினைக்கும் போது காப்பாற்றினவன் ரவீந்திரன் துரைசாமி. எண்டு ஜஸ்டிஃபைஸ் த மீன்ஸ்ன்னு கலைஞருக்கு மட்டும்தான் இந்திரா காந்தி நேருவின் மகளே நிலையான ஆட்சியை தருகன்னு சொல்லி எண்டு ஜஸ்டிஃபைஸ் த மீன்ஸுங்கிற டிக்டம் பொருந்தும் மட்டுமல்ல, நீங்கள் ராமதாஸை அழிக்க நினைக்கும் போது பாமகவை அழிக்க நினைக்கும் போது எங்களுக்கும் பொருந்தும்னு அதிமுக பாமக கூட்டணியை உருவாக்கி 4 சீட்டை 5 சீட்டாட்டாக்கி கலைஞரோட கோபத்துக்கு ஆளாகி 99 அவர் எனக்கு டிக்கெட்டை காலி பண்ணக்கூடிய அளவுக்கு அன்னைக்கு ஐயாவுக்காக செயல்பட்டவன் நான். இது வரலாறு. ஸோ அவருக்கு எதிராக அவருக்கு ஒரு பார்கெனிங் கெடுக்கிற மாதிரி நான் பண்ணுவேன். ஒன்று அடிக்கிற மாதிரி பண்ணுவேன். இன்னொன்று பிற ஜாதிகள் வாக்கு அவருக்கு கிடைக்கிறதுக்கு என்னோட பங்களிப்பு பெருசாக இருந்தது. அதனால பிரஜாதிகள் வாக்கு அவருக்கு வர்றதை தடுக்கிற மாதிரியும் சில விஷயம் செய்வோம். அது 2019 கூட விட்டுட்டேன், அதோட முடிஞ்சு போச்சு. ஆனால் அவருக்கு ட்ரஸ்ட்டு அது இதை பற்றியெல்லாம் நான் என்றைக்கும் விமர்சனம் பண்ண மாட்டேன். இன்றைக்கி நான் அதை பற்றி விமர்சனம் வைக்க விரும்பலை. வன்னியருக்கு அவர் உறுதியான தலைவருங்கிறது உண்மைதான். பட் எனக்கு ப்ராமிஸ் பண்ண ராஜ்யசபாவை மகனுக்கு கொடுத்தாரு. ஓகே, அதனால தான் கட்சியே நிற்குது. இன்னைக்கு மகனுக்கும் அவருக்கும் சண்டை. இதில் மகன் அவரை தட்டி தூக்கி போட்டுட்டு போயிட்டாப்புல. இப்போ எனக்கு அந்த ராஜ்யசபாவும் இந்தி படி கம்ப்யூட்டர் படி நீ தான் மந்திரின்னு சொன்ன மாதிரி எனக்கு அந்த இதை பண்ணியிருப்பாருன்னா நடக்கும். கடவுள் நினச்சாதான் நடக்கும். அதெல்லாம் நான் எனக்கு வருத்தம் இல்லை, ஒன்றும் இல்லை. அவரால் பாப்புலர் ஆனதுக்கே அவருக்கு என் நன்றியை காட்டுறேன். பண்ணியிருப்பாருன்னா அது அந்த இடத்துக்குள்ளே அவரை யாரும் அசைச்சிருக்க முடியாது. மகனை வச்சாரு, இன்னொரு வன்னியர், அதுக்குள்ளே அவங்களுக்குள்ள ஈகோ வந்துட்டு மகன் பையலுக்கு பின்னாடி இப்போ பாலுவில் இருந்து எல்லா நிர்வாகிகளும் மெஜாரிட்டி மகன் கூட நிற்கிறாப்புல. இவர் கூட நிற்கிறது முத்துக்குமார், பழைய ஆள் ரவிராஜி, பூத்தா அருள்மொழி என்னோட மதிப்புக்கு மரியாதைக்கு உரிய ஒரு சகோதரர் தான். இப்படி கொஞ்சம் பேர் இவர் கூட நிற்கிறாங்க. ஸோ இந்த இடத்துக்குள்ள அவர் மகனை நம்பி பலையனப்பட்டுட்டாரு. எனக்கு ஜான் பாண்டியன் சொல்றாரு இல்லையா, அவருக்கு செய்த அநீதிங்கிறாருல, அதே மாதிரி எனக்கு செய்த அநீதி அவரை பாதிச்சு நான் சொல்ல வரல. நடக்கிறதா நடக்கும். பட் அரசியல் களத்துக்குள்ள அவர் ஒரு என்ன அந்த இடத்துல வச்சிருப்பாருன்னா, அவர் வன்னியர், நான் அவருக்கு எதிராக செல்வாக்கை குறைச்சிட முடியாது. அவருக்கு மகனை அந்த இடத்துல வச்சாரு, மகனை ப்ரொஜெக்ட் பண்ணாரு. ஜான் ஆரோக்கியசாமிக்கு தான் காசு கொடுத்து ப்ரொஜெக்ட் பண்ணாரு. ஏற்றுக்கிட்டாங்க. மாற்றம் முன்னேற்றம் அன்புமணிக்கு எல்லா வன்னியரும் ஓட்டு போட்டுட்டாங்க, தேவேந்திரகுல வேளாளர்கள் தவிர. ஜான் பாண்டியன் காஸ்ட்டும் போட்டாங்க. ஜான் பாண்டியன் சொல்றதெல்லாம் உண்மைதான். மற்ற வன்னியரெல்லாம் போட்டுட்டாங்க. அப்போ அவரை அன்புமணியை அக்செப்ட் பண்ண வச்சதே ராமதாஸ் தான். எப்போ வச்சாரு? 2016 வச்சாரு. மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி சரிதானா? அப்போ நீங்க அன்புமணியை லீடராக்கி விட்டாச்சு, அவரை சிஎம் நினைச்சு வன்னியர்கள் ஓட்டு போட்டாச்சு. இப்போ அந்த இடத்துல இன்னொரு தப்பும் பண்ணீங்க. ப்ரொஜெக்ட் ஆகாத ஸ்டாலினை நீங்க எதிரியா வச்சு ஸ்டாலினோட அன்புமணி திறமசாலி, பங்கி மூணால பாராட்டப்பட்டவர் எல்லாம் நீங்க தான் சொன்னீங்க. உங்க மகனுக்கு எதிராக ரஜினிகாந்த் வரும்போது கூட சதி பண்றாங்க, என் மகன் சீஃப் மினிஸ்டரை தடுக்க சதி பண்ணாங்கன்னு ஐயா தான் சொன்னீங்க. நான் இதெல்லாம் குறை சொல்லலை, மீண்டும் என் நன்றி உணர்வு சொல்லிட்டு தான் சொல்றேன். உங்களால் தான் நான் பாப்புலர் ஆனேன். பட் என் அறிவும் ஆற்றலும் உங்க கட்சியை காப்பாத்திச்சு, கலைஞர் அழிக்க போகும்போது காப்பாத்திச்சு. துணிச்சலா முதலமைச்சர் கருணாநிதிக்கு எதிராக அந்த ஸ்ட்ராட்டஜியை பண்ணி ஜெயிக்க வச்சேன். நான் 4 சீட்டு 5 சீட்டா நான் இது பண்ணேன். இதெல்லாம் கடந்த காலம் வரலாறு. குட்டிக்கண்ணன் மூலமா என் உணர்வுகளை கலந்து எடுத்து இதை பதிவு பண்ண வச்ச குட்டிக்கண்ணனுக்கு நன்றி. இப்பவும் அவருக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் சொல்றேன். என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி அன்புமணியை கூட்டணியில் சேர்த்தா அன்புமணி எதிர்காலத்தில் நிலைச்சுக்கிடுவார். 20-25 வருஷம் அரசியல் அவருக்கு இருக்கு. அப்போ எதிர்காலம் வன்னியர் சக்தி நிலைச்சிக்கும். இவர் 90 வயசு ஆயாச்சு. அப்போ இவர் இதுதான் கடைசி தேர்தலுங்கிறாரு. நீண்ட நாள் இருக்கணும் ஐயா, அதில் எனக்கு அந்த மாற்றம் இல்லை, ஆரோக்கியம் மட்டும் இருக்கணும். அது மனசார நான் பேசக்கூடியவன் தான்.
ஜெயலலிதா ஐயாவை அடித்ததுக்கு ஜெயலலிதாவை நான் எப்படி திட்டிருப்பேன்னு எனக்கு தெரியும். பட் அரசியல் மனித நீதிக்கு மனித நீதி, தாழ்லிங்க நாடார் தொண்டை மனித நீதிக்கு மனித நீதிகளை எள்ளளவும் பிசக மாட்டேன். இன்னைக்கு என்னுடைய பாலிசிப்படியே சொல்கிறேன், ராமதாஸ கூட்டணியில் சேர்த்துக்கிட்டு எக்ஸசிவ் ஆன்டி டிஎம்கே பண்ணக்கூடிய அன்புமணி ராமதாஸ எடப்பாடி கில்லாடி சூப்பராக தெருவில் விட்டுட்டாருன்னா அன்புமணி சிக்கிக்கிடுவார், ராமதாஸ் அதில் பழிச்சுக்கிடுவார். காரணம், இன்னைக்கு வன்னியர்களின் பெருந்தலைவராக எடப்பாடி பழனிசாமி ஐயா இருக்கிறார். நான் பொய்யெல்லாம் சொல்லிட்டு எங்கேயும் இது பண்ண மாட்டேன், டேட்டாவோட தான் சொல்லுவேன். அசம்பிளி வைஸ் டேட்டாவை நான் சொல்கிறேன். சேலத்தில் 9 விழுக்காடு தான் பாமக எடுத்திருக்குது. அப்போ அந்த 9 விழுக்காடுலையும் தேவாங்கர் செட்டியார் ஓட்டு இருக்கு, 24 மணி தெலுங்கு செட்டியார் ஓட்டு இருக்குதுக்கு, கார்காத்த வெள்ளாளர் ஓட்டு இருக்குது, பிற ஜாதிகள் பிராமணர்கள் ஓட்டு இருக்குது, கொங்கு வேளாளர் நாடார் ஓட்டு இருக்குது. அப்போ வன்னியர் ஓட்டு வந்து மிக குறைவாக தான் கிடைச்சிது. எடப்பாடியிலே 50,000 ஓட்டு வந்து எடப்பாடி ஐயா லீடிங். இதே 2019 பாமக கூட இருக்கும்போது, அன்புமணி ராமதாசும் கூட இருக்கும்போது எடப்பாடியில் 8,000 ஓட்டு டவுன். அதனால தான் எடப்பாடி பழனிசாமி வன்னியர்களுக்கு 10.5 கொடுத்தாரு. 93,000 ஓட்டு வித்தியாசத்தில் எடப்பாடியில் ஜெயித்தாரு. இன்னைக்கு சிவி சண்முகம், கேபி முனுசாமி, அன்பழகம், வீரமணி, துரைக்கண்ணு குடும்பத்தார், சொரத்தூர் ராஜேந்திரன் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எல்லாமே வன்னியர்கள் வந்து எடப்பாடி கூட இருக்கிறாரு. அப்போ நம்மகிட்ட இவ்வளோ வன்னியர் இருக்கும்போது கொஞ்சம் வன்னியர் மட்டும் நமக்கு போதும். நம்ம சேலத்தில் யார் ஓட்டு போட்டிருக்காங்கிறத நான் வந்து அசம்பிளி செக்மெண்ட் வைஸ் பார்த்துருக்கேன். எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய ராஜதந்திரி, எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய ராஜதந்திரி. பூத் வைஸ் பார்த்துருப்பாரு. எப்படி பூத் வைஸ் பார்த்துருப்பாரு. எவ்வளவு வன்னியர் ஓட்டு அந்த 9 விழுக்காட்டில் இருக்குது, எவ்வளவு நாடார் ஓட்டு மோடி பிரதமர்னு இருக்குது, எவ்வளவு கொங்கு வேளாளர் ஓட்டு இருக்குது, எவ்வளவு தேவாங்கர் செட்டியார் ஓட்டு இருக்கு, பிராமணர் ஓட்டு இருக்குது. எல்லாத்தையும் பிஞ்சர் டிப்ல எடப்பாடி பழனிசாமி எடுத்து வச்சிருப்பாரு. அதனால நான் சொல்றேன், இதெல்லாம் நடக்கும். கடைசியில் அவர் ராமதாஸுக்கு ஒரு குறைவா சீட்டை கொடுத்துட்டு அன்புமணி 10.5 எடுத்து நிற்கணும். 10.5 தான் வன்னியர்களுக்கு இன்னைக்கு ராமதாஸோடவும் அன்புமணியோடவும் ஹீரோ. அதே மாதிரி பசுமனையா முத்துராமலிங்க தேவர் மாதிரி என் நண்பர் ஜே குரு வன்னியர்களுக்கு வந்து பெரிய ஐக்கானா ராமதாஸ் காலத்திலே உருவாகி நிற்கிறாரு. அதையும் அன்புமணி ஜே குருவை தேவரை முக்குலத்தோர் ப்ரொஜெக்ட் பண்ண மாதிரி ஜே குருவை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டு 10.5 சொல்லி நிற்கிறது தான் எடப்பாடி கிட்ட ஏமாறாம இருக்கிறதுக்கு அன்புமணிக்கு நல்லது. அலர்ட்டா இருக்கணும். பார்கெயின் பண்ணி 30க்கு மேல அன்புமணி வாங்கினா எனக்கு அதுவும் மகிழ்ச்சி தான். எனக்கு அதுல ஒண்ணும். அப்பனா வட தமிழகத்தில் அதிமுகவும் அன்புமணி சேர்ந்தால் மிகப்பெரிய வலிமை. கண்டிப்பா திமுக அணிக்கும் அதிமுக அன்புமணிக்கும் இடையில தான் போட்டி. விஜயெல்லாம் தாக்கு பிடிக்க முடியாது, சீமானாவது தாக்கு பிடிப்பாரு. அப்பனா வட தமிழகத்தில் திமுகவுடன் விசிக கூட்டணி வைத்திருப்பதால் எந்த விதமான நன்மையும் கிடைக்காது. இல்ல குட்டிக்கண்ணன், அப்படி இல்லை. அது என்னன்னா வன்னியர் இங்க கன்சால்டேட் ஆவான், பறையர் இங்க கன்சால்டேட் ஆவாங்க. ஆனா வெற்றி யாருக்கு கேட்க? இதுவரை திருமாவளவன் தான் வெற்றி பெறா இருக்காரு. நீங்க 2021 அதை வச்சு சொல்றீங்களா சார்? எஸ். இப்ப 2026 திருப்பி அதே மாதிரி வருமா? அது நீங்க வன்னியரை வச்சு நாம ஜெயிக்கலான்னு தான் எடப்பாடி இருப்பார் களத்துக்குள்ள. அதுல நான் விஜய் பற்றி சொல்றது இந்த இடத்துல தெளிவா இருக்கும். நீங்க எல்லா இடமும் விஜய் ஒரே மாதிரி தான் நான் பேசுவேன். சிலவங்க வந்து ஒரு இடத்துல உங்களை மாதிரி ஆட்கள், ஒரு இடத்துல ஸ்டாலினுக்கு எதிராக எடப்பாடி ஜெயித்துருவாருப்பீங்க நீங்க, என் தம்பி பாண்டே எல்லாம் ஒரு இடத்துல விஜயை சொல்லுவீங்க. அப்போ இதுதான் முரண்பாடு. என்கிட்ட முரண்பாடு கிடையாது. இங்க வந்து வட தமிழகத்தில் 90 சீட்ல அதிமுக பாமக கூட்டணி, திமுக விசிக கூட்டணினா 90 சீட்ல விஜய் இல்ல, அவுட்டு. போலரைசேஷன்ல விஜய் களத்தில் நிற்க மாட்டாரு. இதையும் நான் தெளிவாக ஆதாரத்தோட சொல்றேன். யார் வேணாலும் இதை குறிச்சிக்கலாம். விக்கிரவாண்டி களத்துக்குள்ள விஜய் வந்திருக்கணும். போலரைசேஷன் கண்டு ஓடி இருக்க கூடாது. சீமா நிற்பாரு. எப்படி சீமா நிற்பாருங்கிறதுக்குள்ள தரவுகளையும் நான் சொல்றேன். அவர் வந்து ஒன்னையாட அடிக்க சொன்னேன், பறையதான அடிக்க சொன்னேன்னு களத்துக்குள்ள நின்னாரு. கோனேரி கோன் கோட்டை, இது தமிழன் கோனாறு கோட்டைன்னு சொல்றதை ஏன்டா எதுக்குற, நீ மராட்டியம் கோட்டைன்னு சொல்லும் போது பொத்திக்கிட்டு இருந்தவன் இப்போ ஏன்டா எதுக்குறன்னு அடிச்சு நிற்கிறாரு. அப்போ கோனாருக்குனாலும் சரி, வீரப்பனுக்குனாலும் சரி, பறையர் சமூகத்தினாலும் சரி, சீமான் போல்டா தன் கருத்தை சொல்லி நிற்கிறதுனால போலரைசேஷனுக்கு நடுவிலையும் சீமானால தாக்கு பிடிக்க முடியும். போலரைசேஷன் வரும்போது விஜய் திருமங்கலம் சரத்குமார் மாதிரி பறையர் ரசிகர்கள் திமுக அணிக்கும், வன்னியர் ரசிகர்கள் அதிமுக அணிக்கும் ஓரளவு வன்னியர்களை வச்சு ப்ரோ வன்னியர் பண்ணி விக்கிரவாண்டியில் பண்ண மாதிரி, நெய்வேலியில் சபா ராஜத்திரன் போன்றவங்களாம் வன்னியரை விட்டு பண்ணுறது மாதிரி
உளுந்தூர்பேட்டையில் பண்ணுறது மாதிரி ப்ரோ வன்னியர் பண்ணி ஓரளவு வன்னியர் ஓட்டு எடுப்பாப்புல. பெரும்பாலும் வன்னியர் ஓட்டு எடப்பாடி பாமகவுக்கு தான் போகும். சார் இப்போ வந்து திமுக ஆட்சியில் பட்டியல் இனத்தர் பெருமளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒன்று வேங்கவையில், இன்னொன்று கள்ளக்குறிச்சி ஆணவ படுகொலைகள். இப்போ அதிகமாக பட்டியலினத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிற விசிகாவையும் திருமாவையும் ஏற்றுக்கிறது ரெடியாக. அதனால் திமுக பெருமளவில் பாதிக்கப்படும். இதை வந்து மனச்சாட்சியோட சொல்லுங்க. தமிழ் மண்ணில் பத்திரிகையாளன், அரசியல் விமர்சனம், லொட்டு லொடுக்குன்னு இருக்கிற எவனுக்கும் மனச்சாட்சியோட நியாயமா பேசணும், குட்டிக்கணும் உட்பட. சீமானை தவிர வேற யார் சார் இதை பேசுறா? அவர் ஒண்டிதான் சார் பேசுறாரு. அவர் ஒண்டிதான் பேசுறார். அவரே சீமான் அவர்களே, அதாவது பிராமன் என்ற கெட்டப்பாறையை கொண்டு ஈவேராவை இடிப்பேன்னு சொன்னது மிகப்பெரிய தவறுன்றாங்க சார். இல்லை, அது அவருக்கு உரிமை. அவர் அதை பேசுறதுல எந்த தப்பும் இல்லை. பிராமணர்களை யாரும் ஏமாற்ற முடியாது. பிராமணர்களுக்கு இந்த நாட்டில் எல்லா உரிமையும் உண்டு. இந்த நாட்டின் விடுதலைக்கு பிராமணர் அளவு வேற யாருமே போராடினதில்லை. பிராமணர்கள் பிரிட்டிஷ்காரங்கிட்ட வசதியா வாய்ப்பா இருந்திருக்கலாம். குட்டிக்கணும் உங்களை விமர்சனிக்கிறது வேற, கருத்தை நான் சொல்றது வேற. கேளுங்க. பிராமணர்கள் வந்து பிரிட்டிஷ்காரங்கிட்ட சுகபோகமா நல்லாவே இருந்திருக்கலாம். அவன் இந்த நாடு, இதன் பண்பாடு, இதன் கலாச்சாரம் பாதிக்கப்படுதுன்னு அவன் பிரிட்டிஷ்காரங்கிட்ட நல்லா இருக்கக்கூடிய ஆப்ஷன் இருந்தும் அவன் வந்து பிரிட்டிஷை எதிர்த்தான். புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு சார். அப்போ நீங்க அந்த சமுதாயத்துக்குள்ள அந்த மதிப்பு மரியாதையை கொடுத்துக்கிட்டு, நியாயமான பாதுகாப்பு மதிப்பை கொடுத்துக்கிட்டு தான் மற்ற விமர்சனங்களை வைக்கணும். மோசமான பிராமணர்கள் இருப்பாங்க, அவங்கள விமர்சனம் பண்றதுல தவறு இல்லை. பட் இந்த நாட்டுக்காக பிரிட்டிஷ் கூட நல்லா சுகபோகமா வாழணுங்கிற சூழல் இருந்தும் இந்த நாட்டின் பண்பாடு கலாச்சாரம் காப்பாற்றப்படணும், இந்து மதம் காப்பாற்றப்படணும்னு பிரிட்டிஷ் வைத்த பிராமணனை என்னைக்கு நான் பாராட்டக்கூடியவன் தான். ஆனா மகாகவி பாரதியை இப்படி இவர் சொன்னதுனால தீக்காவியர்கள் பாரதி மிக மோசமாக விமர்சிக்க செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. இது மிகப்பெரிய இது இல்லை சார். ஈவேராவை என்ன சார், அது பெரிய பாரதியை விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பாரதியை பற்றிய விமர்சனங்களுக்கு சீமானே பயிர் சொல்லிக் கொடுவார். பாரதியை பற்றிய விமர்சனங்களுக்கு சீமானே பயிர் சொல்லிக் கொடுவாரு. இன்னும் கூட்டம் போடுவார், அதை விடமாட்டாரு. 6 பிராமின் கேண்டிடேட்டை போடுறாரு. பாரதியாருக்கு பாரத ரத்னா கேட்கிறாரு. பாஜகவே கேட்கல, சீமான் கேட்கிறாருங்கிறத எல்லாரும் சொல்றாங்க. இது ஈரோடு கிழக்குல என்டிஏ நிற்காம சீமான் நின்னது சீமானுக்கு பெரிய பிளஸ். அது பாரதியார் விஷயத்தை சீமானும் நாம் தமிழர் தம்பிகள், அங்குள்ள முஸ்லீம் சகோதரர்கள் தாரிகா, பல முஸ்லீம் பாத்திமா பர்கானா, பல முஸ்லீம் சகோதரர்கள் இருக்காங்க. ஒரு 7-8 பேர் இருக்காங்க. அவங்களே பார்த்துக்குவாங்க. ஸோ நீங்க சொல்றதை பார்த்தா ஹிமாயுன் சகோதரர் ஹிமாயுன் உட்பட பலர் இருக்காங்க. அவங்களே நீங்க சொல்றதை பார்த்தா திமுக கூட்டணி இன்டாக்டா இருக்கு. அதே மாதிரி சீமானுக்கும் விழுகின்ற ஓட்டு 8% மேலே இருந்து அது 10% போவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது என்று நீங்க உறுதியா சொல்றீங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் சார், அது நடக்கதா என்று. மிக்க நன்றி சார். நன்றி.